வீடியோ எடிட்டிங். வீடியோ எடிட்டிங், விஎஃப்எக்ஸ் ரெண்டுமே. ஈஸியான வழி கொஞ்சம் சொல்றேன். பேக்ரவுண்ட் கட் பண்ணி வேற ஒரு பேக்ரவுண்ட்ல எடுத்துட்டு போய் வைக்கிறது. சரிங்களா? ஈஸியான வழி. சரிங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி படம்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல போய் வைக்கணும். இப்போ நான் வந்து அதான் இது ரெக்கார்ட்லயே இருக்கு, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது வந்து பேக்ரவுண்டு. இப்போ இங்கே ஹோம் போனோம்னா என்ன பழசு ஓப்பன் பண்ண இமேஜ் எல்லாம் இங்கே கிடைக்கும். இப்போ நான் வந்து இங்கே இருக்கிற இமேஜ் வேணும்னா இது மேலே கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல செலக்ட் மெனு, சப்ஜெக்ட் கொடுத்தோம்னா இந்த ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக செலெக்ஷன் ஆகிடும். பாருங்க, செலக்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? செக் பண்ணுறதுக்கு செலக்ட் மெனுவில் செலக்ட் அண்ட் மாஸ்க். சரிங்களா? கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆச்சு, இந்த இதுக்குள்ளார வந்துடுச்சு. எப்படி கட் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். சரியாக கட் ஆகிருக்கா? நீட்டாக தான் கட் ஆகிருக்கு. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு செக் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு ஃபெதர் வேணும்னா ஃபெதரிங் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சின்ன ஃபோட்டோ வந்து ஒன்று கொடுக்குறேன். ஃபெதர் கொடுத்துட்டு நியூ லேயர், லேயர் மாஸ்க் கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துட்டேன். இது வந்து கொஞ்சம் அப்போ இதை கொண்டுட்டு வந்து ட்ராக் பண்ணி எங்கே வேணுமோ அங்கே போய் எங்கே பிளேஸ் பண்ணி வேற ஃபோட்டோ எடுத்து வரேன். ஹோம் பட்டன், இந்த ஃபோட்டோ எடுத்து வரலாம். செலக்ட் பண்ண சப்ஜெக்ட், வந்துச்சுங்களா? காப்பி பேஸ்டும் பண்ணலாம். ஃபைல் மெனு, ஓப்பன், ஓப்பன் வந்து ஃபைல் இந்த ஹோம் கீ போட்டோம்னா ஃபோட்டோ வந்துச்சு. செலக்டில் போய் சப்ஜெக்ட் வந்துச்சுங்களா? அப்புறம் எடிட் மெனுவில் காப்பி, அப்புறம் எங்கே வேணுமோ அதை வச்சுட்டு எடிட் மெனுவில் பேஸ்ட். சரிங்களா? ஈஸியாக இருக்குல்ல? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஏற்கனவே ஓப்பன் பண்ண இந்த ஃபைல் பேக்ரவுண்ட் ஹோம். ஆமாம், ஹோமில் வந்தீங்கன்னா ஏற்கனவே ஓப்பன் பண்ணதில் இங்கே இருக்கும். ஹோமில் அது வந்துடுச்சு. இந்த ஹோமில் போயிட்டு அந்த ஹோம் பட்டன் இங்கே இருக்கு பாருங்க. ஹோமில் போயிட்டு எது வேணுமோ அது மேலே செலக்ட் பண்ணிங்கன்னா எத்தனை ஃபோட்டோ வேணும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹோம் போயிட்டு இந்த மாதிரி செலக்ட் பாருங்க, மேலே டேப்பில் எல்லா ஃபோட்டோவும் வந்துச்சு. எனக்கு இந்த ஃபோட்டோவில் இது மட்டும் கட் பண்ணி இங்கே வரணும். அதுக்கு இதில் வச்சுக்கிட்டு செலக்டில் போய் சப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ அப்படியே செலக்ட் ஆகிடும். அப்புறம் இதை காப்பி பண்ணணும். காப்பி பண்ணுறதுக்கு எடிட் மெனு, காப்பி, எடிட் மெனு, காப்பி.
திரும்ப ஃபர்ஸ்ட் இங்கே வரேன், எடிட் மெனு பேஸ்ட், திரும்ப எடிட் பண்ணி எடிட் மெனு பேஸ்ட் கொடுக்குறேன். வந்துச்சுங்களா? இதை வந்து எடுத்து வந்து கரெக்டாக எங்கே வேணும் அங்கே வச்சுக்கிட்டு இங்கே இந்த மாதிரி கர்சர் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ சைஸ் பெருசு வந்து பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே டிக் அடிச்சிங்கன்னா ஓகே, மேலே டாப் ரைட்டில். சரிங்களா? அதே மாதிரி அடுத்த ஃபோட்டோ இது வேணாம் முடிஞ்சோடனே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்டு மார்க் இருக்கு இல்லையா, க்ளோஸ். இந்த ஃபோட்டோவில் இங்கே இருக்கிற இன்டு மார்க் சின்னதாக இருக்கு பாருங்க. இந்த இன்டு மார்க் வந்து ஃபோட்டோஷாப்பே க்ளோஸ் ஆகிடும். இந்த இருக்கிற இன்டு மார்க் இந்த படம் மட்டும். ஃபர்ஸ்ட் எடிட் செலக்ட் மெனுவில் சப்ஜெக்ட் ஃபோட்டோ செலக்ட் ஆயிடுச்சு பாருங்க. செலக்ட் ஆயிடுச்சா? அப்புறம் எடிட்டில் போய் காப்பி, அப்புறம் எங்கே ஃபோட்டோ வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிக்கலாம். இந்த லேயர் ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ணிட்டு தான் சார் செய்வோம். ஆமாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் எடிட்டில் போய் பேஸ்ட் வச்சுங்களா? அப்புறம் எங்கே வேணுமோ அதை வச்சுக்கலாம். வச்சுட்டு இது பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணிட்டு டிக் அடிச்சு யூஸ் பண்ணுறதுன்னா என்ன? அதான் இந்த இந்த இதை கொடுத்தீங்கன்னா கார்னர் சரிங்களா? நீங்கள் டைப் பண்ணி பாருங்க. இப்போ வந்து வீடியோ ஆஃப் பண்ணிடுறேன், ரெக்கார்டிங்க.